ஒரு ஊரில் ராமு சோமு என்ற 2 அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தாங்க. ராமு ஒரு அப்பாவி, சோமு ஒரு அறிவாளி. ஒரு நாள் ராமு சோமு 2 பேரை அழைச்சி அவங்க அப்பா கையில் பணம் தந்தார். 80 லட்சம் அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து வரேன்ட்டு ராமு சோமு 2 பேரும் அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. அப்போ தன்னோட அண்ணன்ட்ட இருக்கிற பணம் 80 லட்சத்தையும் வாங்க ராமு திட்டமிட்டான். ஒரு நாள் தான் கடன் வாங்கிட்டேன், கட்டத்தை வேணா என்னை கொன்றுவாங்க, அந்த கடனை ஊர் தலைவன்கிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு தான் அண்ணன்ட்ட சொல்லறான். அதுக்கு முன்னாடி ஊர் தலைவன்கிட்ட பேசியிருப்பான். நீங்கள் 3 பேரை அனுப்பி வைங்க, கடன் உன் தம்பி கட்டணும், இல்லைனா உன் தம்பியை கொன்றுவ அப்படின்னு ராமுகிட்ட சொல்லியிருப்பான். அதே மாதிரி 3 பேரை அனுப்பி ஊர் தலைவன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டிருப்பான். அப்போ ராமு வந்து சோமுகிட்ட, சரி எங்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் வச்சு கடனை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவான். வீட்டை விட்டு கிளம்பக்குள்ள கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு மரத்தடியில் உட்காரான். மரத்தடியில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ராமு அங்கே இருக்கிற வீட்டில் போய் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே பார்த்தா வயசான பாட்டி தாத்தா தான் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு குழந்தையே எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் நான் உன்னை மகனாகவே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் ராமுவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோடவே இருந்துடுறான். அவங்கள நல்லா பார்த்துக்கிறான். அவங்க பெரிய கடை ஒன்று நடத்திட்டு வராங்க. அந்த கடை ராமு தான் பார்த்துட்ருக்கான். அப்போ கொஞ்ச நாள் போகல ராமு பேர்லேயே வீடு கடை எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா சோமு வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. ஆடம்பர வாழ்க்கை வாழக்குள்ள அவன் இருக்கிற கையில் இருக்கிற பணம், அப்போ அவன் இருக்கிற வீடு எல்லாம் விற்கிற நிலமை வந்துடுச்சு. என்ன பண்ணுறனே தெரியாத எல்லாம் விற்றுட்டு கண்கலங்கி நிற்கிறான். தான் அண்ணனுக்கு செஞ்ச துரோகத்தையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழறான். அழுந்துட்டு அந்த வழியாக போகக்குள்ள தன்னோட அண்ணனையே பார்க்குறான். அண்ணனை பார்த்துட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படியெல்லாம் பண்ணதுனால எனக்கு இந்த நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நிற்கிறான். ராமுவும் சரி என்னோடவே இருந்துரு, என்னோட கடையிலேயே வேலை செஞ்சுட்டு என்னோடவே இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனோட கடையிலேயே 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அப்போது கடை நல்லா வளர்ந்துட்டு வருது. சோமு வந்து அண்ணன்ட்ட செஞ்ச துரோகத்தையெல்லாம் அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிறாரு. அப்பாவும் வந்துடுறாரு. வந்து அந்த ஊரில் பார்த்தா 2 பேரும் இல்லை. இங்கே என்னென்னா தன்னோட வீட்டையும் விற்றுட்டா அப்படின்னு சோமுக்கு விற்றுட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்பா அங்கே பக்கத்து ஊரில் தான் ராமு சோமு இருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயம் கேட்டு வராரு. வந்த உடனே சோமு என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா, நான் எனக்கு இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன். அப்பா அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா பாட்டி சோமு ராமு அவங்க அப்பா எல்லாரும் அதே குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க.